என்னதான் உங்க ஊர் மருமகனாக இருந்தாலும் வெறும் கையோட நான் உங்ககிட்ட வாக்கு கேட்க வரல. 5 வருஷமா 5 ஆண்டு காலமாக ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்த அந்த உரிமையோடு உங்க ஆதரவை கேட்க வந்திருக்கிறேன். மயிலாடுதுறை மாவட்டத்தை முதல் எடுத்துப்போம். மயிலாடுதுறை நகராட்சியில் புதிய பேருந்து நிலையம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகம், மயிலாடுதுறையில் 45 கோடி ரூபாயில் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்த கூடுதல் கட்டடம், சீர்காழி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவு கட்டடம், பூம்புகார் கடற்கரையில் சுற்றுலா வளாகம் அதனுடைய மேம்பாடு, இவை உள்ளிட்ட பல்வேறு பணிகளை செஞ்சிருக்கிறோம். இதுபோக சீர்காழி தரங்கம்பாடி வட்டங்கள்ல கடல் நீர் உட்புகுவதை தடுக்க கடமடை நீரொழுங்கிகள் அமைக்கக்கூடிய பணி, தரங்கம்பாடி கிராமத்தில் மீன்பிடி துறைமுகம் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருது. அதே மாதிரி மயிலாடுதுறைக்கு மருத்துவக் கல்லூரியும் இங்க இருக்கிற கூட்டுறவு சக்கர ஆலையை மீண்டும் இயக்குவதற்கான பணிகளும் அரசோட பரிசீலனையில் இருக்கு. அடுத்து நாகை மாவட்டத்திற்கு வரேன். ஒரு பக்கம் சிக்கல் சிங்காரவேலர் கோயில், இன்னொரு பக்கம் நாகூர் தர்கா, இன்னொரு பக்கம் வேளாங்கண்ணி, வேளாங்கண்ணியுடைய மாதா கோயில் என தமிழ்நாட்டினுடைய மத இணக்கத்திற்கு அழகான சாம்பிள் நாகப்பட்டினம் தான் இல்லையா? கடந்த 5 ஆண்டுகளில் உங்களுக்காக வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் புதிய கட்டடம், அக்கரைப்பேட்டை மேம்பாலம், 27 மினி பேருந்துகள் சேவை, இசைமுரசு அனிஃபா நூற்றாண்டு நினைவு பூங்கா, துறைமுக மேம்பாட்டு பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை நாகை மாவட்டத்தில் செஞ்சு கொடுத்திருக்கிறோம். இதுபோக நாகப்பட்டினம் புதிய புறநகர் பேருந்து நிலையம், நாகப்பட்டினம் நியோ டைடல் பூங்கா, பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு தோழி தங்கும் விடுதி, புதிய நூலக கட்டடங்கள், பிரதாபராமபுரம் நீல கடற்கரை திட்டம்னு பல பணிகள் அடுத்தடுத்து நடந்துகிட்டு இருக்கு. இது மட்டுமல்லாம தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை உள்ளடக்கிய வேளாண் தொழில் பெருந்தடம் அமைக்க விரிவான திட்ட அறிக்கை அறிவிப்பையும் வேளாண் பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறோம். மீனவர்கள் நிறைஞ்ச மாவட்டம் இது. நாகை மாவட்டம் நம்பியார் நகர்ல மீனவ சொந்தங்களை சந்திச்சு நான் பேசினப்போ, மீனவர்களுடைய நல்வாழ்வுக்காக 576 கோடியே 73 லட்சம் ரூபாய் செலவில் பல திட்டங்களை நான் சட்டப்பேரவையில் அறிவிச்சப்போ, நாகையிலிருந்து நீங்கள்லாம் நன்றி சொல்லி எனக்கு வாழ்த்து சொன்னப்போ மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதை என்னால் இன்னமும் மறக்க முடியல. அதே போல 4000 திருக்கோயில்களுக்கு நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் குடமுழுக்கு நடத்தி இருக்கிறோம். அதுல 2000வது குடமுழுக்கு நம்ம மயிலாடுதுறை கீழப்பரசலூர் விரட்டேஸ்வரர் கோயில் தான் அதில் தான் நடத்தணும். 3000வது குடமுழுக்கு எங்கே நடந்துச்சுன்னா நாகை மாவட்டம் திருப்புகலூர் அக்னீஸ்வரர் கோயில தான் நடத்தணும். இப்படி 2 மாவட்டத்திலையும் மீனவர், இளைஞர், உழவர்கள், மகளிர், பக்தர்கள்னு யாரையும் விடாம எல்லோருக்காகவும் நன்மைகளை செஞ்சு தந்துட்டு கம்பீரமா தெம்போட திராணியோட உங்ககிட்ட நான் ஆதரவு கேட்கிறேன். ஆனா இப்படி பேசுறதுக்கு எந்த கண்டென்ட் இல்லாம கண்டதையும் பேசுகிற ஒரு எதிர்கட்சி தலைவரா பழனிசாமி வலம் வந்து கொண்டிருக்கிறார்.
நாள்தோறும் கருத்து கணிப்புகள் முடிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு இல்லையா? அதுல திமுக கூட்டணி வெற்றி எண்ணிக்கை கூட கூட தோல்வி பயத்துல பழனிசாமி தரம் கீழே கீழே இறங்கிட்டு போகுது. கூவத்தூர்ல எம்எல்ஏக்களை ஏலம் எடுத்து முதலமைச்சரானவர் அவர். அந்த பதவியில் இருக்க தகுதியே இல்லைன்னு சொல்லி நீங்க எல்லாம் தோக்கடிச்சீங்க. இப்ப அவரே முதலமைச்சரா மட்டும் இல்ல, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கவும் தனக்கு தகுதி இல்லை என்பதை போல நடந்து கொள்கிறார். தன்னுடைய தராதரம் இல்லாத பேச்சுக்களால் தன்னையும் தன்னுடைய கட்சியையும் மக்கள் கிட்ட அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார். 2026 தேர்தல் முடிவுகள் பழனிசாமி என்ற அசிங்கத்தை அரசியலிருந்த துடை தெரியணும். எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒன்றிய பாஜக அரசு மும்மொழி கொள்கையை கட்டாயமாக்குறாங்க. கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்களையும் சர்ச்சுகளையும் குறிவச்சு FCRA சட்ட திருத்தம் கொண்டு வர பார்க்கிறாங்க. பல மாநிலங்களில் தேர்தல் நடந்துகிட்டு இருக்க சமயத்தில் நாடாளுமன்றத்தை அவசரமாக கூட்டி தொகுதி மறுவரையை செய்ய துடிக்கிறாங்க. தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள்லாம் கடுமையான பாதிப்பை சந்திக்க போகுது. முக்கியமான அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் அவசரமாக செய்ய போறாங்க. இதை நாம் கண்டிச்சு பல்வேறு மாநிலங்களுக்கு தேர்தல் நடக்க இருக்கிற இந்த சமயத்தில் எதுக்கு இந்த அவசரம்னு கேட்கிறோம். இந்தியாவில் இருக்க எல்லா தலைவரும் இதே கேட்கிறாங்க. ஆனா இதற்கு அவரிடத்திலிருந்து பதில் இல்லை. தொகுதி மறுவரையால வட மாநிலங்களோட தொகுதி எண்ணிக்கை மிக மிக அதிகமாகும். தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கும் உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற வட மாநிலங்களுக்கும் தொகுதி எண்ணிக்கையில பெரிய இடைவெளி உண்டாகும். இது அநியாயம் என்று எச்சரிக்கிறோம். கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் சித்தராமையா அவர்களும் கேரள முதலமைச்சர் நம்முடைய சகோதரர் பினராயி விஜயன் அவர்களும் தொகுதி மறுவரைய தொடர்பா நான் நீண்ட காலமாக வெளிப்படுத்தி வரக்கூடிய அந்த அச்சத்தை அவரும் கேள்வியாக எழுப்பி இருக்கிறார். இது எதை பற்றியும் வாய் திறந்து பேச வக்கில்லாமல் இருக்கிறார் பழனிசாமி. அதுக்கு காரணம் என்ன? அதிமுகவையும் பழனிசாமியும் குத்தகைக்கு எடுத்திருப்பது யாரு? பாஜக. குத்தகை எடுத்திருப்பது யாரு? பாஜக. அதாவது டெல்லி டீம். அந்த டீம்ல இருந்து இப்ப அடிக்கடி ஒன்றிய அமைச்சர்களும் பாஜக முதலமைச்சர்களும் தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நான் கேட்ட கேள்விக்கும் நான் விட்ட சவாலுக்கும் பதில் இருக்கா? இல்ல. நான் கேட்கிறேன், தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்காத பழனிசாமி வேற எதுக்காகத்தான் பேசுவாரு? தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருப்பதால தானே தொகுதி மறுவரை பற்றி பாஜக அரசு அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே விழிப்புணர்வு நாம ஏற்படுத்தணும். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டின இந்தியா முழுக்க இருந்து முதலமைச்சர்களை சென்னைக்கு அழைச்சி கூட்டு நடவடிக்கை கூட்டத்தை நடத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வச்சோமே. ஏன் சட்டமன்றத்தின் தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றணும்? ஒருவேளை பழனிசாமி ஆட்சியாக இருந்திருந்தான் தமிழ்நாட்டை கூறு போட்டு வித்திருப்பார். நல்ல வேலை இல்லை. வர்ற தேர்தலையும் பழனிசாமியும் என்டிஏ கூட்டணியும் ஒரு தொகுதியிலே கூட ஜெயிக்க கூடாது. இதுக்காக மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு எந்த சிறப்பு திட்டத்தையும் செய்கிறது இல்லைன்னு சொல்லி வருகிறோம். அதற்கு ஆதாரமா சமீபத்தில் லைவ் மின்ட் என்கிற பொருளாதாரம் சார்ந்த ஒரு நியூஸ் பேப்பர், ஆங்கில நியூஸ் பேப்பர்ல ஒரு செய்தி வெளியிட்டு இருந்தாங்க. ஆதாரம் இருக்கு. நான் 19 பேச மாட்டேன், ஆதாரத்தை தான் பேசுறேன். இதுல என்ன வெளியிட்டு இருக்காங்கன்னா, ஒன்றிய அரசினுடைய உட்கட்டமைப்பு திட்டங்கள் அதிகமாக நடக்கிறதுல டாப் 10 10 மாநிலங்கள்னு ஒரு லிஸ்ட் வெளியிட்டு இருக்கிறாங்க.
அத இந்தியாவில் மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட மகாராஷ்டிராவில் அதில் முதல் இடத்துல இருக்கு. ரெண்டாவது பெரிய பொருளாதாரமான தமிழ்நாடு தான் ரெண்டாவது இடத்துல நியாயமா இருக்கணும். ஆனா இல்ல. அதிகமான தொழில்மயமான மாநிலமும் நாம தான். ஆனா அதிர்ச்சிக்குரிய செய்தி என்னன்னா, முதல் 10 இடத்துல தமிழ்நாடு எங்கேயுமே இல்லை. ஒன்றிய அரசு தமிழ்நாடு என்கிற இந்தியாவுடைய வளர்ச்சி என்ஜின எந்த அளவுக்கு வஞ்சிக்குது என்பதற்கு இதை விட ஒரு சான்று வேணுமா? வரி கட்டுறதுக்கு மட்டும் தமிழ்நாட்டு மக்கள் பணம் வேணும். ஆனா எங்களுக்கு எந்த திட்டமும் கிடையாதா? சிறப்பு திட்டமும் கிடையாது. பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு முட்டை தான் போடுறாங்க. ரயில்வே திட்டங்களையும் தமிழ்நாட்டுக்கு பட்டை நாமம் தான் போடுறாங்க. இதுல நேற்று மதுரைக்கு வந்த மகாராஷ்டிராவினுடைய பாஜக முதலமைச்சர் பட்னவிஸ் என்ன சொன்னார்னு பாத்தீங்களா? நான் இன்னைக்கு அதுக்கு ட்விட்டர்ல செய்தி போட்டிருக்கிறேன். மதுரைக்கு ஏன் மெட்ரோ நிராகரிக்கப்பட்டுச்சு என்று செய்தியாளர்கள் கேட்கிறாங்க. யார்கிட்ட? மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் இடத்துல. ஏன் மெட்ரோவை கேன்சல் பண்ணீங்கன்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, மதுரையில் பாஜக எம்எல்ஏ வெற்றி பெற்றா மதுரைக்கு மெட்ரோ கிடைக்கும்னு பேசுறாரு.